الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلبتك التي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومشايخا. பேரன்பிற்குரிய பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்புகளில் மனிதன் உயர்ந்தவன் என்பது மாத்திரமல்ல, வித்தியாசமானவன் கூட. மனிதனுடைய படைப்பில் அல்லாஹ் தஆலா ரூஹும் கல்பும் உடலும் கொண்ட ஒரு அரிய ஒரு கூட்டமைப்பில் மனிதனை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். மனிதனில் ரூஹ் இருக்கிறது, கல்பு இருக்கிறது, உடல் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மனிதனது ரூஹை பற்றி நாம் பேசுவதற்கு நமக்கு தகுதியோ அருகதையோ இல்லை என்பதை நாம் வெளிப்படையாக சொல்லியாக வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சமயம் யகூதிகள் கேட்ட ஒரு கேள்வியை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், அவர்கள் ரூஹை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹு என் இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அதை பற்றி உங்களுக்கு தெரிந்தது மிக குறைந்தது என்ற கருத்தை நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே ரூஹை பற்றி நமக்கு தெரிந்தது, தெரிந்தவர்களுக்கு தெரிந்ததே குறைவு என்கிற பொழுது அதை பற்றி நாம் இங்கே விவரிக்கவோ அதை பற்றி விரித்துரைக்கவோ முடியாது. ஆனால் இரண்டாவது அம்சம் கல்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த கல்பும் மனிதனது உடலோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான இன்னொரு அம்சம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்பை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உடம்பில் ஒரு சிறு சதை துண்டு இருக்கிறது. அது சீர் பெற்றுவிட்டால் முழு உடம்பும் சீர் பெற்றுவிடும். அது ஃபஸாதாகிவிட்டால் முழு உடலும் ஃபஸாதாகிவிடும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த சதை துண்டு எது என்பதை அலா வஹியல் கல்பு, அதுதான் கல்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே கல்பு என்பது ஒழுங்காக இருந்தால் உடல் ஒழுங்காக இருக்கும். கல்பு என்பது கெட்டு போய்விட்டால் உடலுக்கும் கேடு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வை பற்றிய இதயத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் உலகத்தில் இல்லாத காலத்தில் இந்த கருத்தை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கல்புக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம் உடலை பாதிக்கிற அசௌகரியம். கல்வின் நலன் உடலின் நலன். இது உடலியல் ரீதியாகவும் இந்த கருத்து பொருந்தும், மனவியல் ரீதியாகவும் இந்த கருத்து பொருந்தும். மனம் சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும். கல்வில் அமைகிற கொள்கை கோட்பாடுகள் சரியாக இருந்தால் உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் சரியாக இருக்கும். கல்விலே சந்தோஷம் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கல்பு நலம் குன்றிவிட்டால் உடல் நலம் குன்றி போய்விடும். கல்வில் இடம் பிடிக்கிற கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் முறை தவறி இருந்தால் நடைமுறை வாழ்க்கை முறை தவறி போய்விடும். இது போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வி குறித்த ஒரு அற்புதமான இந்த தொடரை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிற பொழுது ஃபீ குலூபிஹிம் மரதுன் என்ற கருத்தை குர்ஆனில் வேறு பல இடங்களிலும் சொல்லுகிறார். கல்விலே கல்பு நோய்வாய்ப்பட்டு விட்டது என்கிறார். கல்பு நோய்வாய்ப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நம்பிக்கையற்று போய்விட்ட, நம்பிக்கைக்கு விரோதமான நிஃபாக்குத்தனம் முனாஃபிக்குத்தனம் குடிகொண்டு விட்ட கல்புகளை குறித்து அல்லாஹு தஆலா ஃபீ குலூபிஹிம் மரதுன் அவருடைய கல்விலே நோய் இருக்கிறது, கல்பு நோய்வாய்ப்பட்டு விட்டது என்ற கருத்தை குர்ஆனில் சொல்லுவதை நம்முடைய முஃபஸ்ஸிர்களான பெருமக்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். எனவே கல்புக்கு ஏற்படுகிற பாதிப்பை குறித்து குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறார். கல்பு எப்படிப்பட்டது, கல்விலே எத்தகைய பாதிப்புகள் எல்லாம் வரலாம். காசியத்திய குலூபுகும் வன்மைத்தனமான அழுத்தமான தன்மை உடைய கல்புகள் என்பதை குறித்து அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் கல்வை குறித்து சொல்லி காட்டுவார். எனவே கல்புக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் என்பது பல்வேறு வகை பாதிப்புகள் இருக்கின்றன. ஒரு கல்பு நலக்குறைவினால் பாதிக்கப்படலாம், நம்பிக்கை குறைவினால் பாதிக்கப்படலாம், சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகள் சரியில்லாமல் ஒரு கல்பு பாதிக்கப்படலாம், எண்ணங்கள் சரியில்லாமல் ஒரு கல்பு பாதிக்கப்படலாம், சிந்தனைகள் சரியில்லாமல் ஒரு கல்பு பாதிக்கப்படலாம். இப்படி பல்வேறு வகையில் கல்புக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அந்த பாதிப்புகளின் விளைவை இந்த உடல் தாங்கித்தான் ஆக வேண்டும். இந்த உடலுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகளுடைய சகல வெளிப்பாடுகளும் இந்த உடல் வழியாக தெரியும் என்ற கருத்தை மிக அழுத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியே நமக்கு தெரிவிக்கிறார்கள். சரி, இந்த கல்வை பற்றிய செய்தியை இத்தோடு நாம் நிறுத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு வந்தால், உடலுடைய மிக முக்கியமான மனிதன் என்ற இந்த படைப்பினுடைய மூன்றாவது பிரிவு உடல் என்பது. இந்த உடலுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகள் வருகின்றன. மனிதன் உடல் நல குறைவால் மனிதன் பாதிக்கப்படுகிறான். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் என்பது, நோய்க்கு அரபியில் மரது என்று சொல்வார்கள். நோய்வாய்ப்பட்ட மனிதனை மரியுது என்று சொல்வார்கள். எனவே மனிதனுக்கு நோய்வாய் ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன் ஷரீஃபில், வஇதா மரிதுது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை தருவான் என்ற கருத்தை ஒரு பிரார்த்தனை வடிவம் போல் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார். எனவே நோய் என்று ஒன்று இருக்கிறது, நோய்க்கு நிவாரணம் என்றும் ஒன்று இருக்கிறது. அதாவது நோய் என்று ஒன்று இருப்பது மாதிரி நோய்க்கான ஷிஃபா என்றும் ஒன்று இருக்கிறது என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் இதை வெளிப்படுத்துவார். அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இந்த ஷிஃபா என்ற வார்த்தை தொடரை வேறு பல வசனங்களிலும் சொல்லுகிறார். ஷிஃபா என்பதே நோயினுடைய நிவாரணத்திற்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நோயிலிருந்து கிடைக்கிற விடுதலைக்கு, நோயிலிருந்து கிடைக்கிற நிவாரணத்திற்கு தான் ஷிஃபா என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. எனவே நோயிலிருந்து கிடைக்கிற சுகத்தை குறித்து குர்ஆனில் இந்த வசனத்தின் வழியாக மாத்திரமல்லாமல் வேறு பல வசனங்களின் வழியாகவும் இந்த ஷிஃபாவை அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஷிஃபா என்று ஒன்று இருக்கிறது மாதிரி